வணக்கம் மக்களே. ஆட்சிக்கு எதிரான அலை அதிமுகவுக்கு போய்விடுமா? பீகார் தேர்தலுக்கு பின்னாடி நடிகர் விஜய் தீவிர ஆலோசனை. திமுகவை வீழ்த்த முடியும் என மக்களுக்கு நடிகர் விஜய் எப்படி நிரூபிப்பார்? திமுகவை பலமுறை தோற்கடித்த கட்சி அதிமுக. கொள்கை எதிரி இருந்தாலும் பரவாயில்லை, அரசியல் எதிரியை வீழ்த்துவதுதான் முக்கியம். நடிகர் விஜய் எடுக்க போகும் கூட்டணி முடிவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளதுனே சொல்லலாம். அங்கே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை திசை திருப்புவது எப்படி என்பது குறித்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவுக்கு எதிராக இயல்பாக எழக்கூடிய ஆட்சிக்கு எதிரான அலை அதிமுகவுக்கு சென்று விடாமல் தடுக்கவும், தாவேகாவின் அரசியல் பயணத்தின் முதல் வெற்றிக்கு அடித்தளமிடவும் அவர் ஓர் இறுக்கமான கூட்டணி முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். தற்போதைய திமுக ஆட்சியின் மீதான மக்களின் அதிருப்தி வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதே நடிகர் விஜயின் பிரதான இலக்கு. ஆனால் அரசியல் யதார்த்தம் அதுக்கு முற்றிலும் வேறுபட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும்போது அதன் முதன்மை எதிரியான அதிமுகவுக்கே அந்த வாக்குகள் இயல்பாக சென்று சேரும். காரணம், அதிமுக ஒரு வலுவான கட்டமைப்பு, நிரந்தரமான வாக்கு வங்கி மற்றும் ஆட்சி நிர்வாக அனுபவம் கொண்ட பழக்கமான மாற்று சக்தி என்பதே ஆகும். இந்த காரணத்தினால் நடிகர் விஜயின் தாவேகா தனித்து களம் கண்டால் அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்து இறுதியில் திமுகவின் வெற்றியை எளிதாக்கும் ஒரு ஊடகமாகவே அமையும். ஆட்சிக்கு எதிரான அலை அதிமுகவுக்கு போய்விடுமா என்ற இந்த அச்சமே நடிகர் விஜயை தீவிர ஆலோசனைக்கு தள்ளியுள்ளது. நடிகர் விஜய்க்கு தமிழக அரசியல் களத்தில் உள்ள மிகப்பெரிய சவால் அவரால் திமுகவை உண்மையில் அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியுமா என்பதை மக்களுக்கு நிரூபிப்பதே ஆகும் என்று கூறியுள்ளனர். புதிய கட்சிகள் பெரிய கட்சிகளை வீழ்த்த வேண்டுமானால் அவர்களுக்கு பின்புலமாக ஒரு பலமான கூட்டணி மற்றும் நம்பகத்தன்மை தேவை. வெறும் நட்சத்திர அந்தஸ்தை வச்சு நீண்ட காலமாக ஆளும் திமுகவின் வேரூன்றிய கட்டமைப்பை அசைக்க முடியாதுன்னே சொல்லலாம். திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்ற ஒரே கட்சியின் பலம் போதாது என்று மக்களுக்கு தெரியும். வெற்றியை உறுதி செய்யும் ஒரு பலமான கூட்டணியில் நடிகர் விஜய் இணையும் போது மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்க முடியும். மேலும் 2026 துணை முதல்வர் மற்றும் சில அமைச்சர் பதவிகளை பெற்று மக்களுக்கு சேவை செய்து நல்ல பெயர் வாங்கி 2031 தனித்து போற்றி என்ற முடிவை எடுக்கலாம் என்றும், இதுவே அவரோட அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான கட்டமாக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.